எப்பவும் அந்த மாதிரி ஆச்சாரியால் இருக்கிறவாள் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவருக்கு மேலே பொறாமை இருக்கிறவா நிறையா பேர் இருப்பா. ஒரே தர்மத்தில் தான் இருப்பா. ஆனாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தருடைய வாழும் நெறிமுறை அது மற்றவாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி கொஞ்ச நாள் அவர் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணார், இப்போ ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கார், அவருக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கார், அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ஞானம் இருக்கும்னு தெரியாது, ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சு விடுறார், அதனால எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிப்பார். ஆனால் பரம பக்தர், ஸ்ரீ ரங்கநாதருடைய பரம பக்தர் அவர் மேல இந்த திருவீதி பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர்ல இருந்த அந்த காலத்தில் இருந்தவர், அவரும் ஒரு ஆச்சாரியார். இவர் ஒரு செக்ட்னா அவர் ஒரு செக்ட். அதனால அவளுக்குள்ள ஒரு இந்த நம்பிள்ளை அப்படிங்கிறவருக்கு எந்த ஒரு வித்தியாசமான மன எண்ணமும் கிடையாது. ஆனால் அந்த திருவீதி பிள்ளை அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய பொறாமை இருந்ததாம். அப்படி இருந்த காலத்தில் தன்னுடைய புலமையெல்லாம் ராஜா அங்கீகரிக்கணும்னு ராஜாட்ட போய் அடிக்கடி போய் தன்னுடைய புலமையெல்லாம் சொல்வார். எனக்கு அது தெரியும், இது தெரியும், பாகவதம் தெரியும், ராமாயணம் தெரியும், நான் இதெல்லாம் சொல்லுவேன், உன் சபையில் நீ அரேஞ்ச் பண்ணு, மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணு, நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அவர் சொல்லுவார், ராஜாவும் சொல்லுவார், எல்லாம் சந்தர்ப்பம் சரியா வர்ற போது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து எல்லாம் உபன்யாசங்கள்லாம் பண்ணுங்க, தர்மத்தெல்லாம் சொல்றேன்னு நீங்க சொல்றதே பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அதன் நாளை கடத்திட்டே போறார். இவருடைய தொந்தரவு தாங்க முடியல. இவர் சொல்றார், இந்த நம்பிள்ளை மாதிரி நான் இல்லை, அவர் ஏதோ கோவில்ல உட்காந்துட்டு யாரோ 4 பக்தாளுக்கு ஏதோ பாகவதம்லாம் சொல்லிட்டு இருக்கார், அந்த மாதிரிலாம் இல்லை. ரங்கராஜருடைய கோவில்லாம் நான் சொல்ல மாட்டேன், உங்களை மாதிரி ராஜாக்கள் இருக்கிற அரண்மனையில் சொல்லி உங்கள்டெல்லாம் சொல்லி நிறையா பரிசு பொருள்கள்லாம் வாங்கணும். எனக்கு அப்போவே தெரியறது அவர் மனசுக்குள்ள என்ன மாதிரி எண்ணம் இருக்கு. தன்னை ரொம்ப பெரியவனாக காட்டிக்கணும், தன்னை ஒரு ஞானியாக காட்டிக்கணும், இப்படி காமிக்கிறதுனால நிறையா பணம் காசெல்லாம் சேரும். அதை வச்சுட்டு தன்னை ஒரு நம்பிள்ளையை விட பெரியவராக, அதாவது நம்பிள்ளை ஆச்சாரியாரை விட பெரியவனாக தன்னை காமிச்சுக்கணும். ராஜாவுக்கு ஒன்று தோணித்து, இவர் எந்த அளவுக்கு இவருக்கு ஞானம் இருக்கும்னு. ராஜாவுக்கு ஓரளவுக்கு கிரந்தங்களை எல்லாம் அடியார்கள் சொல்லி கேட்டு ஆனந்தப்பட்டவர் ராஜா. அந்த காலத்தில் அடியார்கள்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவா, அதையெல்லாம் கேட்டு இந்த விஷ்ணு புராணம், பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் காதில் கேட்டு அதில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் கிரகிச்சவர். அவர் ஒரு நேர்மையாக ஒரு கேள்வி கேட்டார். நீங்க இவ்வளவெல்லாம் சொல்றேன்னு அவதார புருஷனான ராமன் சொல்றோம் எல்லாரும், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமன் அப்படின்னா மனுஷன் ஒருத்தன். அவர் எப்படி ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றினார் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க இப்ப சொல்லனாலும் பரவாயில்ல, ஆத்துக்கு போய் கிரந்தத்தெல்லாம் எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. உடனே ராஜா தன்னை சோதனை பண்ணிட்டான், அவனுக்கு சரியாக ஆன்சர் கொடுக்க முடியலங்கிற ஒரு வருத்தம். அதோட நடந்த நிலவரங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கிறார். எப்படி அப்படின்னா, அவன்கிட்ட போனோம், நம்ம இதெல்லாம் நமக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டோம், நான் உங்கள்கிட்ட உபன்யாசம் பண்றேன் பிரவச்சனம் பண்றேன்லாம் சொன்னேன், நம்ம சொன்னோம், அதனால அவன் நம்மளை டெஸ்ட் பண்றானோ என்னமோ, இது சரியான ஆன்சர் அவருக்கு உடனே கிடைக்கல. அவர் அந்த ஸ்ரீரங்கம் அந்த ரோட்டில் வர்ற போது அங்கு இந்த நம்பிள்ளைன்னு சொல்லப்படுற ஆச்சாரியோட சிஷ்யன் ஒருத்தர் நடந்து வரார். அவர் எங்க இருந்து வரார் அப்படின்னா, அப்பதான் கோவில்ல இருந்து வரார். இவரை பார்த்தவொடனே இவர் கலக்கமான உள்ளத்தோட வரார். அவர் எய்தாப்புல வரார். என்ன சுவாமி ரொம்ப கலக்கமான உள்ளத்தோட வரேளே, அரண்மனையிலேருந்து வரேள் போல இருக்க? ஆமா, ராஜா இருக்கிற இடத்துல இருந்து வரேன். என்ன ஒரு சோகமா இருக்கேளே? ராஜா ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல. அவர் சொல்றார், நீங்க எங்கிட்ட அந்த கேள்வியை சொல்ல வேண்டாம், எங்க குருநாதர் இருக்கார் நம்பிள்ளை, அவர்கிட்ட வந்து நீங்களே கேளுங்க, அவர் ஒரு பதில் சொல்லிடுவார். நீங்க அந்த பதிலை ராஜாட்ட சொல்லி சன்மானம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இதுவரைக்கும் நடந்த அந்த பொறாமை குணமானது மாறித்து, இந்த நம்பிள்ளை எங்க இருக்காரோ அங்க போகணும்னு போறார்.
அவர் அங்கே இல்லை, மறுநாள் உபன்யாசத்துக்கு தான் வரார். அந்த நேரத்தில் போய் உட்கார்றார். அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறார் அப்படின்னா, இதே ஜடாயு மோட்சம் சப்ஜெக்ட் எடுத்து அதை தான் இவர் கேட்கல. ஆனால் அந்த நடக்கிற உபன்யாசத்தில் என்ன அன்னைக்கு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஜடாயுவை வைகுந்தத்தேத்தி. சத்யேன் லோகா ஜெயதி. தர்மத்து படி அனுஷ்டித்தவன் உயிர்களையெல்லாம் உத்தமமான லோகத்துக்கு அவளையெல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அன்னைக்கு எடுத்து சொல்லி, தர்மத்தின்படி ராமன் வாழ்ந்தான், அதனால பொய் சொல்லாமல் வாழ்ந்தான், சத்தியவானாக வாழ்ந்தான், பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான், தம்பிக்கு அண்ணனாக இருந்தான், மனைவிக்கு கணவனாக இருந்தான். அப்படி எடுத்துக்காட்டாக தர்மவானாக இருந்த ராஜாவான ராமச்சந்திர மூர்த்தியால மூர்த்திக்கு எல்லா உலகங்களும் வசப்படும், வானம் வசப்படும் அவனுக்கு. அப்படியாப்பட்ட ராமனுக்கு வைகுந்தத்துக்கு இந்த ஜடாயுவை அனுப்புறது கஷ்டமா என்ன அப்படிங்கிற ஒரு பதில் கிடைச்சு, அந்த பதில ராஜாட்ட சொல்லி சொன்னானா, நான் உங்கள்கிட்ட வந்து உபன்யாசம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இந்த பதில் சொன்னவர் இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்பிள்ளை, அவருக்கு உங்க சார்பாக ஒரு சன்மானம் பண்ணணும். கோவில்ல தான் உட்கார்ந்து சொல்றாரு, நான் அவரை ரொம்ப ஏளனமா பேசினேன். அவர் கோவில்ல வந்து உட்கார்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாலும் பகவானுடைய அருளோட அந்த வித்வத்தோட சொல்றார். இதுக்கு சாரம் என்ன அப்படின்னா, தர்மவானான ராமன் எந்த உலகத்தையும் சிருஷ்டிக்க முடியும், எல்லா உலகத்தில் இருக்கிற உயிரிலையும் காக்க முடியும், இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த உயிரையும் உதாரணம் பண்ண முடியும். அப்படி பெருமையுடைய ராமச்சந்திர மூர்த்தி துயரத்தில் வாடுறார்.